واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد இந்த புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வருவதன் சிறப்புகளை அறிந்தும் இதுவரை இந்த இடத்துக்கு வருகை தராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்வருகின்ற காலப்பகுதிகளில் இது போன்ற பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் நாங்கள் இந்த ஜும்ஆ பிரசங்கத்தில் கலந்து கொள்கின்றோம். இந்த ஜும்ஆ பிரசங்கங்களை கேட்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அதாவது நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அது அந்த ஞாபகமூட்டல்கள் முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே இந்த இடத்தில் ஞாபகமூட்டப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய அந்த முஃமினாக இருப்போம். ஒரு மனிதனுக்கு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விடயம் பிரயோஜனம் அளிக்க வேண்டுமாக இருந்தால் 3 விடயங்கள் நடைபெற வேண்டும். ஒன்று, பேசுகின்ற விடயங்களை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மனிதன் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த கேட்கின்ற விடயங்களை தான் சிந்தித்து செயற்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்போ இரண்டாவது, சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கேட்க வேண்டும், அதன் பிற்பாடு சிந்திக்க வேண்டும், மூன்றாவதாக அதை தன் வாழ்வில் செயற்படுத்த வேண்டும். இந்த மூன்றும் ஒரு உரையில் இருக்குமாக இருந்தால்தான் அந்த உரையில் மாற்றம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் வரும். பல்வேறுபட்ட பயான்களை கேட்டிருக்கின்றோம், பல்வேறுபட்ட உரைகளை கேட்டிருக்கின்றோம். வாழ்வில் மாற்றம் வந்தபாடில்லை என்று சொன்னால் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நாங்கள் விட்டிருப்போம். இந்த மூன்றும் ஒரு உரையில் நடைபெறுமாக இருந்தால் அந்த உரையின் மூலம் எங்களது வாழ்க்கையில் மாற்றம் வரும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரக்கூடிய ஒரு உரையாக இந்த உரையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு விடயத்தை ஞாபகமூட்டுகின்றோம். நீங்களும் அந்த ஞாபகமூட்டல்களை கேட்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த ஜும்ஆ பிரசங்கத்திலே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு குடும்ப கட்டமைப்பின் கீழ் இருப்போம். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு குடும்ப கட்டமைப்பின் கீழ் தான் இருப்போம். ஒரு பெரியோர் வயது வந்த ஒரு ஆணாக இருந்தால் அவர் ஓர் மனைவியினுடைய கணவனாக இருக்கலாம். ஓர் இளைஞனாக இருந்தால் அவன் ஒரு தாய்க்கும் அல்லது ஒரு சகோதரிக்கும் நான் ஒரு தொடர்பு பட்டவனாக இருக்கலாம். ஒரு பிள்ளையாக இருந்தால் ஒரு தாயுடன் தொடர்பு பட்டவனாக இருக்கலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு குடும்ப கட்டமைப்பு என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு பெண்ணுடன் தொடர்பு பட்டவர்களாக இருப்போம். தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணுடனான தொடர்பு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று இந்த இடத்தில் ஓர் பெண் மனைவி என்று சொல்லக்கூடியவளது கடமைகள் என்ன, அவளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் என்ன, ஒரு தாயாக இருந்தால் அவளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன போன்ற சில விடயங்கள்
விடயங்களை இந்த இடத்தில் நோக்கலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு குடும்ப கட்டமைப்பு என்று வருகின்ற போது ஒரு ஆண் ஒரு திருமணத்தின் மூலம் ஆரம்பமாக ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள் நுழையக்கூடியவனாக இருப்பான். அதில் நாம் முதலாவதாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். ஒன்று, அவளது பணத்திற்காக, செல்வத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். அதுபோன்று அவளது குலத்திற்காக, குடும்பத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். மூன்றாவதாக அவளது அழகிற்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். நான்காவதாக அவளது மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிவிட்டு கூறினார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன், தீன் உள்ளவளை நீ என்ன செஞ்சுக்கோ, பிடிச்சிக்கோ. அப்படி இல்லைன்னு சொன்னா நீ கை சேதப்பட்டு விடுவாய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் திருமணம் முடிக்கும் போது பல்வேறு விடயங்களை நம்முடைய சமூகத்தில் இப்போ பார்க்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் 4 விடயங்களை பார்த்து என்ன செய்தார்கள்? திருமணம் முடித்தார்கள். அதில் மார்க்கத்தை தேர்வு செஞ்சுக்கோ என்று சொன்னாங்க. ஆனால் இப்போ 4 விஷயங்கள் பார்த்தா திருமணம் முடிக்கப்படுகிறது இல்லையே. ஏராளமான விடயங்களை பார்த்து திருமணம் முடிக்காங்க. அழகை பார்த்து முடிக்காங்க, ஜொப் இருக்கான்னு பார்த்து முடிக்காங்க, நல்ல குடும்ப பின்னணி இருக்கான்னு பார்த்து முடிக்காங்க, அந்த குடும்பத்தில் அந்த பொம்பளை பிள்ளை மட்டும்தானான்னு பார்த்து முடிக்காங்க. ஏராளமான விடயங்களை பார்த்து முடிக்காங்க. நம்மளோட சமூகத்திட்ட ஒரு அறியாம ஒன்றைக்கு என்ன தெரியுமா? 4 விஷயத்துக்கு திருமணம் முடிக்கலாம். அப்போ நம்ம செல்வத்துக்காக முடிக்கலாம், அதுபோல் அழகுக்காக முடிக்கலாம் என்று தவறாக விளங்கி வச்சிருக்கோம். அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் 4 விஷயத்துக்காக முடிச்சாங்க, நம்முடைய காலத்தில் நிறைய விஷயத்துக்காக முடிக்காங்க. ஆனால் மார்க்கத்தை பார்த்து என்ன செஞ்சுக்கோ, முடிச்சுக்கோ. நீ எத்தனை விஷயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தை பார்த்து முடிச்சு கொள்ளணும். அப்படி முடிச்சிட்டமா, முடிச்ச உடனே ஒரு பெண் தனக்கு மனைவியாகின்றாள். அந்த மனைவியானால் அந்த மனைவிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சில ஹக்குகள் இருக்கின்றது. அந்த மனைவிக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய சில உரிமைகளும் சில கடமைகளும் அவளுக்கு இருக்கின்றது. நாங்கள் ஏராளமானவர்கள் இந்த இடத்திலே இருக்கின்றோம், ஆண்கள் இருக்கின்றோம். நாங்கள் மனைவிமார்கள் கட்டுப்படுகின்றார்கள் இல்லை, மனைவிமார்கள் எங்களுக்கு உரிய வேலைகளை செய்கின்றார்கள் இல்லை என்று மார்தட்டுகின்றோம். ஆனால் ஆண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்விடுகின்றோம்? எங்களது கடமைகளில் தவறு விடுகின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். அதற்காக ஆண் ஆதிக்கத்தை நாங்கள் என்ன செய்ய விடக்கூடாது, பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடாது. எங்களுக்கென்று கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரிவர செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் அவர்களிடமிருந்து எங்கள் மீதான அவர்களது பரிவையும் அவர்களது அந்த பொறுப்புகளை நாங்கள் என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விதத்தில் நாங்கள் ஒரு திருமணம் முடித்து விட்டால் எங்களது பொறுப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் இருவர். ஒன்று எங்களது மனைவி, எங்களது பொறுப்பு. அதுபோன்று எங்களது பிள்ளைகள் எங்களது பொறுப்பு. இதில் நாங்கள் குறிப்பாக செல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்லுவாங்க. இதை நாம் நினச்சிட்டு இருக்கப்போ ஊரார் யாராவது ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வந்து சோறு கொடுத்தா நல்லா பார்த்தா நம்மளோட பிள்ளை நல்லா வளரும் என்று நாம் நினச்சி விடக்கூடாது. ஊரார் பிள்ளை என்பது வேறு ஒருவருடைய பிள்ளை என்பது நமது மனைவி. நமது மனைவியை நாம் நல்லா பார்த்தா நம்மளோட அடுத்த பொறுப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன செஞ்சு பெற்றுவா? நல்ல முறையில் அந்த மனைவி வளர்த்து நமக்கு என்ன செய்வா? அவட பொறுப்பை நம்மளோட பொறுப்பை இலேசாக்கி தந்துடுவா. எனவே நாம் என்ன செய்யணும்? மனைவிமாரை நல்ல முறையில் பார்க்கணும்.
அதில் நம்ம முதலாவதாக மனைவிமாரை என்ன செய்யணும், நல்ல முறையில் கண்ணியமாக என்ன செய்யணும், நடத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசாவில் குறிப்பிடுகின்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவிமாரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, நல்ல முறையில் அவர்களோட என்ன செய்யுங்க, வாழுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், குறிப்பிடுறான். நாம் என்ன செய்கிறோம், இப்போ நாம் நம்மளோட சமூகத்தில் நம்மளோட மனைவிமாரோட நல்ல முறையில் நடக்குமா, நம்ம நல்ல முறையில் நடக்கமான்னு சொல்லி பார்த்தா நிறைய மனைவிமார் என்ன செய்கிறாங்க, நம்முடைய கணவன்ட அசில்களை வழியில் செல்லக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிற, நல்லா தான் நடக்காரு, எந்த கணவனை விட்டு கொடுக்க போறாங்கிறதுக்காக நிறைய மனைவிமார் என்ன செய்கிறாங்க, இந்த கணவன் நல்லம் என்கிற அடிப்படையில் பேசிட்டு இருக்காங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கண்ணியமான முறையில் மனைவிமாரை நடத்துகிறோமான்னு பார்க்குறதுக்கு ஒரு சில விடயங்களை நாம் என்ன செய்து கொள்ளணும், மனசில் கை வச்சு பார்க்கணும். மனசில் கை வச்சு பார்த்தா நமக்கு விளங்கும், நாம் நம்மளோட மனைவியை நல்ல முறையில் வச்சிருக்கோமா, அவர்களை கண்ணியமான முறையில் நடத்துகிறோமா. நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் வீடுகளில் போய் என்ன செய்வோம், நல்ல முறையில் 3 வேளை என்ன செய்வோம், வீடுகளில் சாப்பிடுவோம். நாம் மனைவிமார் நமக்காக என்ன செய்வாங்க, ஆக்கி தருவாங்க, நாம் சாப்பிட்டு விட்டுருப்போம். ஏராளமானவர்கள் நம்மள இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் குறை செல்லாமல் சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவிமாரிடத்தில் ஒரு நாள் கூட அந்த சாப்பாடுகளில் குறை கூடக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாம் என்ன செய்கிறோம், குறைதான் கூறுறோம், அந்த குறை சரியில்லை. ஒரு நாளாவே நம்மளோட மனைவி இடத்துல பார்த்து, உங்களோட சாப்பாடு நல்லா இருக்கு, உங்களோட சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லை, எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்குறீர்கள் என்று நல்ல வார்த்தைகள் காய்ச்சிருக்கமா, அவர்களுக்கு சந்தோஷம் வர மாதிரி பேசியிருக்கமா. ஒரு நாள் 2 நாளாவது நம்ம போய் சமைச்ச வரலாறுகள் இருக்கா, வெங்காயம் பட்டி கொடுத்த வரலாறுகள் இருக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். இத்தனைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள், வீட்டு வேலைகளில் ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய ஆண்களில் ஒரு சிலர் இருக்காங்க, திண்ட பிஞ்சான கூட கழுவி போட்டு உரிய இடத்துல வைக்காதாக்கள் எத்தனை பேர் இருக்கும். நம்ம மனைவிமாருக்கு கொடுக்குற கண்ணியம் எந்த அளவுல இருக்கு பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் மனைவிமாருக்குரிய கண்ணியத்தை சரியாக கொடுக்கணும். அதுபோலதான் மனைவிமாருக்கு நாங்கள் என்ன செய்யணும், அவளுக்குரிய உடுப்பு, உடை, இருப்பிடம் எல்லாம் யார் கொடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தலாக்ல 6வது வசனத்தில் கூறான், வஅஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகன்தும் மின் புஜிதிக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட மனைவிமாருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட அந்த இருப்பிடத்தை ஆக்கி கொடுங்கள். அல்லாஹ் கூறான், குர்ஆன்ல கூறான். மாற்று கருத்து இருக்கா? இல்லையே. அல்லாஹ் கூறதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களை எத்தனை பேர் மனைவிமாருக்குரிய இருப்பிடத்தை கொடுத்துருக்கோம்? அதிகமானவர்கள் மனைவிட வீட்டில் போய் வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறோம். அல்லாஹ் நாடின ஒரு சிலரை தவிர ஏராளமானவர்கள் மனைவியுடைய வீட்டில் வசிக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரண். அதுபோன்று மனைவிமாருக்குரிய ஆடை யார் கொடுக்கணும்? நாம் கொடுக்கணும். மனைவிமாருக்குரிய சாப்பாடு நாம் கொடுக்கணும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிலர், நாம் சாப்பாடு கொடுத்தா மட்டும் சரி, சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதும், நாம் உழைச்சி கொண்டு காசை கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க, அல்லது மரக்கறியை வாங்கி கொடுக்குற, கறியை வாங்கி கொடுக்குற, இதோட கடமை முடிஞ்சென்று நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை சகோதரர்களே. அவர்களுக்கு மனசிரிக்கி, அவர்களையும் புரிந்து நடக்கணும். எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பக்கம் மட்டும் யோசிக்கக்கூடாது, அவர்கள் பக்கமும் யோசிக்கணும். நாம் என்ன செய்வோம், எல்லா பயான்லையும் கேட்குற நாம் என்ன மௌலைமாரெல்லாம் செல்லுவோம், நாம் அவங்களுக்காக நாம் செல்லுவோம். வீடுகளில் இருக்கும்போது என்ன செய்யுங்க,
உங்களோட கணவனுக்கு நல்ல முறையில் ஆடையை உடுத்துக்கோங்க, கணவன் வரக்குள்ள நல்ல முறையில் இன்முகத்தோட இருங்கோ, எல்லாத்தையும் செல்லுவோம். ஆனால் இப்படி எல்லாம் பேசுகிற கணவன்மார் எப்படி இருக்கிற பாருங்க மௌலவி, ஊட்ட போனால் பழைய சோட்டியை போட்டு விட்டுருக்காள் ரெண்டு செல்ற நாம தான் என்ன செய்கிறோம், பல வருஷமாக இறந்து இத்து போன அந்த சாரனோட விளாத்துவோம் வீட்டில். ஏன் அவளுக்கு மனசு இல்லையா? அவளுக்கு எந்த கணவன்கிட்ட மணக்கோணும், எந்த கணவன்கிட்ட நல்ல முறையில் ஆடை உடுக்கணும். நமக்கு மட்டும்தானா மனசு, நம்ம மட்டும்தானே அவளை அழகாக பார்க்கணும், அவள் நம்மளை அழகாக பார்க்கப்படாதா? ஏன் நம்ம அதை யோசிக்கமில்லை? அவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கின்றானே, அதெல்லாம் பற்றி யோசிக்கிறல்ல. நாம் சர்வசாதாரணமாக எல்லாம் விட்டுடுறோம், அதை பற்றி நாம் சிந்திக்கிறல்ல. அவங்க தான் மணக்க நம்மகிட்ட வரணுமென்று யோசிக்கும், நம்ம மணக்க அவளை நெருங்கணுமென்று யோசிக்கம் இல்லை. ஆனால் நம்மள இன்னொரு தரவாடி இருக்கு, என்ன தெரியுமா? சிலாக்கள் வந்து கேட்குற, நாம் வயோதிப நிலை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் மனைவிமார் என்ன செய்கிறாங்கல்ல, எங்களை பக்கத்திலையும் சேர்க்காங்கல்ல. அன்பு அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நன்றாக விளங்கணும். ஒரு ஆண் எந்த அளவுக்கு பெண்ணை பார்க்கா, ஒரு பெண் ஆணை எந்த அளவுக்கு பார்க்காங்கிறது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று வருகுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு ஆணும் இருக்காரு, இன்னொரு இடத்துல ஒரு ஆணுக்கு காய்ச்சல் வருகுது, பெண்ணும் இருக்கா. அதாவது மனைவிக்கும் ஒரு வீட்டில் காய்ச்சல் வருகுது, ஒரு வீட்டில் கணவனுக்கு காய்ச்சல் வருகுது. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, யார் நல்ல முறையில் நடந்து கொள்றான்னு பார்த்தா நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். மனச்சாட்சி இருக்கு நமக்கு. நம்ம ஒரு ஆணாக இருந்தாலும் நாம் மனச்சாட்சியோட பேசணும். ஒரு பெண் தான் ஒரு ஆணை நல்ல முறையில் பார்க்கறத நான் பார்க்க அதிகமாக நடக்கிறது. ஒரு பெண் தான் என்ன செய்வா, விழுந்து கவனிப்பா. என்ன செய்வா, ஓடி அவருக்கு என்ன செய்யற, தண்ணி வைக்கிறது என்ன, டெப்லெட் எடுத்துக்காந்து குடிக்கிறது என்ன, காலடியை கொண்டு வந்து என்ன செய்வா, தண்ணியை கொடுப்பா, டெப்லெட்டை கொண்டு வந்து காலடியை கொடுப்பா. இதெல்லாம் பெண் செய்வா. ஆனால் ஆண் என்ன செய்வார் தெரியுமா? ராத்தாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் வேலைக்கு போயிட்டு வாரேன். எத்தனை கணவன்மாரை பார்க்க நடக்குதா இல்லையா? இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் சில கணவன்மார் என்ன செய்யறது தெரியுமா? வெளிநாட்டில் இருப்பாங்க சில கணவன்மார். நம்மளும் வெளிநாட்டுக்கு போயிருப்போம், வந்திருப்போம். வெளிநாட்டில் சில கணவன்மார் இருப்பாங்க, மனைவிக்கு வருத்தம் வந்து மௌத்தா ஹாஸ்பிட்டலில் கிடப்பா. என்னன்னு பார்க்க மாட்டான் மனுஷன். அப்படியா, சரி ஓகே, காசு அனுப்புகிறேண்ணா ரெண்டு போட்டு இருக்கிற எத்தனை கணவன்மாரை பார்க்கும். ஆனால் மனைவிமார் புருஷன் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பட்டு விழுந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டா இருக்கிற சோட்டியோட ஓடுற மனைவிமாரை நம்ம பார்க்கோம். ஒருவேளை அந்த மனைவி கேள்விப்பட்டு விரல்ல இருந்துச்சுன்னா சண்டை பிடிக்கிற கணவன்மார் எத்தனை பேரை பார்க்கும். ஏன் சகோதரர்களே, அவளுக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு நீதியா? ஏன் அவளுக்கு மனசாட்சி இல்லையா? அவளோட மனசாட்சி நம்ம புரிஞ்சு நடக்கப்படாதா? அன்பு அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை புரிந்து செயற்பட வேண்டும். அதுபோன்று இந்த மனைவிமாருடைய உரிமை விடயங்களை நம்ம கையடிக்கிறது. உரிமை விடயங்கள் நமக்கு நாம் என்ன செய்வோம், நம்முடைய ஃபோனை என்ன செய்யப்படா, நமக்கு சில உரிமைகளை நாம் என்ன செய்வோம், யோசிப்போம். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, வீடுகளில் நம்முடைய பொருளை என்ன செய்யப்படா, மனைவிமார் பார்க்கப்படும். நமக்கு ஒரு புக் இருக்கும், நமக்கு ஒரு செல்ஃப் இருக்கும், அதில் மனைவிமார் என்ன செய்யப்படா, இவ்வளோ கையோட்டப்படா நீங்கள் சரியா. ஆனால் நம்ம என்ன செய்வோம், மனைவிமார் அந்த உடுப்பு வேணுமா, இந்த உடுப்பு வேணுமா, அந்த இடம் வேணுமா, இந்த இடம் வேணுமா, எல்லாம் நோண்டி பார்ப்போம். இது என்ன வகையில் நியாயம்? நம்மளோட ஃபோனை மனைவிமாருக்கு பாஸ்வேர்டு, சில கணவன்மார பாஸ்வேர்டு கூட மனைவிமாருக்கு தெரியா. அப்படி நிலைமை. ஏன் நம்மளோட ஃபோன் என்ன, அது ஆஃபீஸ் வேலைகள் அது இதெல்லாம் இருக்கு, அதில் நீங்கள் கையடிக்கப்படாம். ஆனால் மனைவிமார ஃபோன்ட பாஸ்வேர்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எல்லாத்தையும் நாம் நோண்டுறோம். மாஷா அல்லாஹ். நாம் என்ன அல்லாம குள்ளி தானே. நம்ம கணவன்மாரெல்லாம் அல்லாம குள்ளி, பொம்பளைகள் தான் பாவம் செய்கிறார்கள். அப்படி ஒரு கண்ணோட்டம். ஏன் நாம பாவம் செய்கிறார்கள் இல்லையா? ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ் அவர்களுடைய மனதை மாற்றவில்லை என்று சொன்னால் அவர் நெஞ்சிப்பார், அந்த பாவத்தில் விழுந்திருப்பார். இத்தனைக்கும் யார்? நபி, அல்லாஹ்வின் தூதர்.
ஆனால் நம்ம என்ன சுத்தம் மாதிரி நாம் என்ன செய்கிற எங்களோட ஃபோனில் கையடிக்கப்படா. மனைவிமார எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மனைவிமார எந்த வகையில் நியாயம் இதெல்லாம்? எந்த வகையில் அவரோட உரிமையை நம்ம கையடிக்கும்? அதுபோல் நாம் சொல்கிற கேட்கணும். என்ன உம்மாவோட பேசப்போறா, நீ பாப்பாவோட பேசப்போறா, அங்கே போப்பறா, இங்கே போப்பறா. ஆனால் நாம் எல்லா இடத்தையும் போகலாம் வரலாம். கொஞ்சம் நீங்கள் எஞ்சி பாருங்க. இப்போ நாம் செல்லுவோம், மனைவி மேல் சிலாக்கள் செல்லுவாங்க, அவர் கொஞ்சம் சரியில்லையா, அவர் கொஞ்சம் அவரோட பழக்கம் மோசம், அவங்களோட கூட்டாளிட நீங்கள் அவரோட கொஞ்சம் செய்கிறாங்க, எனக்கு தெரியும் எல்லாம், நீ போ. இதே மனைவி மாறி போட்டு நீங்கள் அவையோட பேசாதீங்கன்னு சொல்லக்குள்ள அவள் கொஞ்சம் ஆள் சரியில்லையாம், நீங்கள் அவையோட பேசாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ஆள் மாறுங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஷட்டார்னு நம்மளோட கை நிகழும். எத்தனை பேரை பார்க்கும். அது இதை விட ஒரு படி மேலே நம்மளோட ஏராளமான ஆண்கள் என்ன செய்கிற மனைவிக்கு அடிக்கிற கணவன் மாதிரி ஏராளமானவர்களை பார்க்க. யார் இந்த உரிமையை தந்த? மனைவிக்கு அடிக்கிற உரிமையை யார் நம்மை தந்த? என்னத்துக்காக இந்த வேலை செய்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்களா இல்லையா? மனைவி என்பவள், பெண் என்பவள் எதால் படைக்கப்பட்டவள்? முதுகெலும்பு நமக்கு தெரியும். இந்த முதுகெலும்புன்னு சொன்னால் இப்படி இந்த சீப் எலும்புன்னு சொல்லுவோம், இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த எலும்பால் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். அதை போன்றவர்கள். அவர்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க? நிமித்த யோசிச்சீங்கன்னு சொன்னால் உடைச்சிருவீங்க. அப்படியே அந்த கோணலோட நீங்கள் என்ன செய்யுங்க? வாழ்ந்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவி என்கிறவள், ஒரு பெண்ணுங்கிறவள் ஒரு ரப்பரை போல, ஒரு இரும்பை போல என்று உதாரணம் சொல்லல. ஏன்னு சொன்னால் எலும்பை என்ன செய்யலாம்? வளைக்கலாம். நம்மளோட கால் உடஞ்சி ஒட்டுப்பாட்டி ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட என்ன செய்வாங்க? உடைச்சி போட்டு தான் திரும்பி என்ன செய்வாங்க? அதை சரி செய்வாங்க. ஏன்? எலும்புல கூட வேலை பார்க்க போகிறான். ரப்பராக இருந்தால் வெயிலுக்கு வச்சு போட்டு, அல்ல இரும்பாக இருந்தால் உருக்கி போட்டு கொஞ்சம் அடித்து நிமித்துக்கு மித்தி எடுக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எலும்பை உதாரணம் காட்டினார்கள் என்று சொன்னால், அவர்களை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும். சரியான முறையில் ஹேண்டில் பண்ணாதான் அவர்களோட நல்ல முறையில் வாழலாம். அது அல்லாமல் நாம் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் கட்டவிழ்த்து விட்டு ஆணாதிக்கம்ங்கிற பேரில் நாம் நம்முடைய எல்லாத்தையும் அவர்களிடத்தில் ஆதிக்கம் செலுத்த போனோம் என்று சொன்னால் சிக்கலாம் முடியும். நாம் நிறைய தவறுகள் விடுறோம் சகோதரர்களே. இந்த சமூகத்தில் நம்ம ஏராளமான விஷயங்களை பார்க்கும். என்ன? ஒரு பெண் ஒரு ஆணோட கள்ள தொடர்பான், ஒரு கணவன் வெளிநாட்டுக்கு போய்த்தாராம், இங்கே மனைவி வேறொரு தொடர்பான். என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு பெண் ஒரு வேறு ஆணுடன் தொடர்பு போறாள்னு என்ன காரணமாக இருக்கும்? கணவன் அவளுக்கு தேவைப்பட்டிருப்பாள். அந்த டைம் அவர் இல்லாத காரணத்தால் அவர் விடுற மிஸ்டேக்கை வேறொரு சைத்தான் பயன்படுத்துவார். அந்த சைத்தான் பயன்படுத்துறதால இவன் கொண்டு விழுந்துருவான். அதுக்கு இல்லாமலுக்கு நாம் என்ன செய்யணும்? அவளை கண்ணியமான முறையில் பார்க்கணும். இப்போ நாம் உதாரணமாக என்ன செய்வோம்? நல்ல ஒரு கெட்ட ஒரு பொடியன்றிக்காண்டு வச்சுக்குவோம். நல்லா தூஷணம் பேசுகிறவன், நல்ல முறையில் நடக்காதவன், டீசன்ட் டிசிப்ளின் தெரியாதவன், இவனை கூப்பிட்டு நீ என்ன செய்? நல்லா ஒரு தொப்பியை போடு, ஜுப்பாவை போடு, வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒருத்த கூட்டி போனோம்னு சொன்னால் அந்த ஜுப்பாக்கும் அந்த தொப்பிக்குமாகயாவது என்ன செய்வான்? கெட்ட வார்த்தை பேசாமல் கொஞ்சம் நேரம் இருப்பான். என்ன காரணமாக இருக்கும்? அந்த ஜுப்பாக்கும் அந்த நம்ம கொடுக்குற அந்த கண்ணியத்துக்கு, அந்த உடுப்புக்காக சத்தம் போடாமல் இருப்பான். அதுபோல தான் ஒருத்தனை மனோநிலை தான், ஒருத்தனை மனோநிலை அப்படி தான் இருக்கும். நாம் நம்மளோட மனைவியை நல்ல முறையில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், நல்ல முறையில் சில மனைவி மாதிரி நாம் அவள் கெட்டவளாக இருப்பாள். ஒரு கெட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காள்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியா இவள் கெட்ட வேலைன்னா செஞ்சிட்டு இருக்காள், நமக்கு தெரியா இவள் கெட்ட வேலை தான் செய்கிறாள், நமக்கு தெரியா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவளை நல்லா பார்க்க வேண்டி சொன்னால் அந்த கெட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட யோசிப்பால். என்ன தெரியுமா? நம்மளோட கணவன் எப்படி பார்க்கான், நம்மளை எவ்வளவு நம்புகிறான், நாம் இப்படி ஒரு பாவம் செய்கிறோமே ரெண்டு பொட்டாவே திருந்துவாள். ஆனால் நம்ம அதுக்கு மேலால், அவள் செய்கிறதுக்கு மேலால் நம்ம போனோம்னு சொன்னால் இவனுக்கு இப்படி நாம் நல்ல முறையில் இருக்கிறத விட இப்படியாக வைத்திடலாம் ரெண்டு சொல்லி போவாள். இதான் நடக்கும். இதை நாம் என்ன செய்யணும்?
இல்லாமல் ஆக்கணும். எனவே நம்முடைய மனைவிமாருடைய விடயத்தில் நாம் பேணுதலாக இருக்கணும். நாம் எந்த அளவு பேணுதலாக இருக்கமோ அதே மாதிரி நம்முடைய மனைவியும் பேணுதலாக இருக்கக்கூடியவளாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எங்களில் அதிகமானவர்களுக்கு மனைவிமார்கள் இருக்கும், அதுபோன்று தாய்மார்கள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமாருடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் எடுத்து நோக்கும்போது ஏராளமான ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சந்தர்ப்பத்திலும் மனைவிமாரோட கெட்ட முறையில் நடந்தேன்னு சொல்லி எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. ஏராளமாக நல்ல முறையில் நடந்திருக்காங்க. நாம் பார்க்கோம், என்ன ஒரு கெட்ட விஷயத்தை கண்டா கூட ரசூலுல்லாஹ், நமக்கு தெரியும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள ஹப்ஸா நாயிட வீட்டில் இருந்து ரசூலுல்லாஹுக்கு ஒரு பாத்திரத்தில் உணவு வருது. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கோவத்தில் வாங்குற மாதிரி அப்படியே என்ன செய்கிறாங்க, ரோஷத்தில் அப்படியே விட்டுடுறாங்க. இது அந்த சந்தர்ப்பத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, எல்லாரும் இருக்காங்க சஹாபாக்கெல்லாம். அவங்க சொல்கிறாங்க, என்ன உங்களோட தாய்க்கு என்ன செஞ்சுட்டு ரோஷம் வந்துட்டு மனைவியை விட்டு கொடுக்காம நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். இந்த ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மனைவியை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், ஒரு மனைவி ஒரு தவறு செஞ்சால் கூட நாம் என்ன செய்கிறோம், ஏராளமானவர்கள் முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் வீதி ஓரங்களில் கூட மனைவிமார் சிலாக்கள் ஒழுங்காக வாகனத்தில் ஏறலன்னு சொன்னால் ஒரு ஏச்சு, வாகனத்தை பூட்டக்குள்ள அந்த பொம்புளோட ஹபாய் கொஞ்சம் காருக்கு வெளியால் கதவுக்கு வெளியால் இருந்துட்டேன்டா ஏச்சு, கொஞ்சம் வாகனத்தில் ஏறக்குள்ள ஹபாய் கொஞ்சம் பின்னுக்கு படுகுதுன்னு சொன்னால், ஒரு ரோட்டால் ஒரு ஆள் போகிறாரு, பின்னுக்கு ஒரு பொம்பளோட ஹபாய் என்ன செய்யுது, அந்த வண்டிக்குள்ளே பட போகணும் சொல்லி போட்டு போய்த்தோம்னு சொன்னால் நிப்பாட்டி பைக்கில் நிப்பாட்டி பொண்டாட்டி கேசுகிற எத்தனையோ கணவன்மாரை பார்க்கும். ஒழுங்கா இருக்க தெரியா என்று சொல்லி ஏசுகிற கணவன்மாரை பார்க்கும். பிள்ளைய வச்சிக்கக்குள்ள அவைக்கு ஒழுங்காக வச்சிக்க தெரியாமல் இருக்கும். அப்பா ஃபஸ்ட் டைம் பைக்கில் ஏறிப்பா, அவைக்கு வச்சிருக்கிற முறை தெரிஞ்சிக்காது. ரோட்டில் வச்சு ஏசுகிற எத்தனை கணவன்மாரை பார்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனைவிமாருக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்கோ, ஏசாதீங்க. அவர்களிடத்தில் கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லதை பார்த்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நல்லதை அவர்களிடத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, நல்லதை நினச்சி கெட்டதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நாம் என்ன செய்கிறோம், ஏராளமானவர்கள் என்ன செய்கிறோம், நாம் எல்லாரும் என்ன நல்லது செய்யக்கூடிய ஆக்கள் தானா? இந்த இடத்துல இருக்கிற நான் சரி, எல்லாம் நான் நல்லது தான் செய்கிறேனா? எந்த தவறும் என்னோட நடக்கிற இல்லையா, எந்த பாவமும் நான் செய்கிற இல்லையா? எல்லாரிடத்திலும் தவறுகள் இருக்கும் சகோதரர்களே. மனிதர்கள் எல்லாம் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கும். நாம் ஒருத்தரும் இந்த மலக்கில்லை, எல்லாரும் தவறு செய்வோம். பொம்பளை தவறு செய்வா, நாம ஏதோ ஒன்று செல்லுவோம், அவ ஏதோ ஒன்று செஞ்சு வைப்பா. சரியான முறையில் அணுகணும், சரியான முறையில் செய்யணும். நாம எல்லாரும் என்ன செய்யறல்ல, எடுத்தா போல என்ன செய்யறல்ல. ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க தெரியுமாமா? ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நேரத்துக்கும் அல்லாஹ்வின் தூதர் தொழுகைக்கு போகும்போது என்ன செய்வாங்களாம், மனைவிமார முத்தமிட்டு போட்டுத்தான் பள்ளிக்கு செல்வார்கள். அதை கேட்டிருந்த ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்காரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்காங்க, உம்முல் முஃமினீன், நீங்கள் இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் நீங்களும் தானே அந்த மனைவிகள் ஒருவருடன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிரிக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சிக்காங்க, முத்தமிட்டு போட்டு தான் என்ன செய்வாங்க, பள்ளிக்கு போவாங்க. இப்போ நாம் எல்லாரும் ஜும்மாக்கு வந்திருக்கோம். இந்த ஜும்மாக்கு வந்தோன்னே நமக்காக நம்மளோட மனைவி, நம்மளோட உம்மா, நம்மளோட வாப்பா, நம்மளோட ராத்தாமாரு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த ஜுப்பாய் மணி தாரது, நம்மளோட ஷர்ட்டாய் மணி தாரது எல்லாம் செஞ்சு தான் அனுப்பியிருப்பாங்க. போமா இல்லையா? நம்ம ஃபோட்டோ உடுப்பு கூட யார் கழுவி தந்த, மனைவி கழுவி தந்திருப்பா. நம்ம போட்டு விட்டு வந்திருப்போம்.
நம்ம ஜும்மாக்கு தொழுகையை விடுங்களேன், ஒவ்வொரு தொழுகைக்கு வரக்குள்ளேயும் முத்தம் கொடுக்கறது வேற விஷயம். ஆனால் இந்த ஜும்மாக்கு வரக்குள்ளேயாவது மனைவியை கூப்பிட்டு நாங்கள் நினைஞ்சிட்டோம் ஜும்மா போயிட்டு வராண்டு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அந்த கணவன் மாதிரி யார் இருப்போம் கொடுத்துருப்போமா? வைக்க விஷயம் அது எப்படியே பிள்ளை எல்லாம் இருக்கு. இப்படி தான் யோசிக்கணும் நாம். ஏன் நம்ம இவ்வளவோ செய்கிறோம், இதை செய்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. எப்பயாவது நம்ம செஞ்சிருக்கோமா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீடுகளில், அவங்க செய்கிற வேலைகளை ஒரு நாளைக்கு நம்ம செய்யலாமா? ஆனால் அவன் மாறி கேட்போம், எங்களோட வேலை ஒவ்வொரு நாளைக்கு செய்வாங்களா? நாங்கள் செய்கிற வேலை அவங்க செய்வாங்களா? ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. நாம் செல்றோம் தானே, நாங்கள் எவ்வளோ வேலை செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், வெயிலில் போய் விற்கும், அது செய்கிறோம், இது செய்கிறோம், எல்லாத்தையும் செல்கிறோம். ஆனால் அவங்க செய்கிற வேலைகளில் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தோம்னா இதில் கஷ்டங்கள் நமக்கு விளங்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வேலைகளையும் பல்வேறு கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்காங்க. நாம் அதெல்லாம் விட்டுடுறோம். அதெல்லாம் யோசிக்கவில்லை, அதெல்லாம் யோசிக்கணும் சகோதரர்களே. அதெல்லாம் யோசித்தோம்னு சொன்னால் தான் அவங்க மீதான அந்த அன்பு வரணும்னு சொன்னால் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்க வர்ற துன்பங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. நாம் வறுமனே என் பிள்ளையை நான் போயிட்டு வரேன், உனக்கு இந்த பிள்ளையை பார்க்கலாதான் அப்படின்னு சொல்லி ஏசுவோம். ஆனால் அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அவ்வளவு வேலை காலைல என்ன சொல்லுவாங்க, சுடுதண்ணி ஊற்றின மாதிரி ஓடி திரிவாங்க, அவ்வளவு வேலைகள் செய்வாங்க. ஆனால் நம்ம எல்லாம் யோசிக்கிறல்ல. நாம் மார்க்கத்தை கொடுக்கணும் அவளுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், முதலாவே நம்ம என்ன செய்யல, ஓடி இந்த ஊரில் இருக்கிறாங்க எல்லாரையும் திருத்திட்டு நாம் என்ன செய்யல. இப்போ பயம் பண்ணினோன்னு நமக்கு என்ன செய்யும், ஓண்டாவாப்பா பக்கத்து வீட்டுக்காரன் அந்த மனைவிக்கு அடிக்கிறடாப்பா கடுமையா, அவனுக்கு தான் இந்த பயம், அவனுக்கு தான் இந்த பயம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் அவனோட மனைவி என்னன்னு பார்க்குறாப்பா, அவனுக்கு தான் இந்த பயம், நமக்கு இல்லை. பங்கு வச்சுட்டு போயிடுற பயான பங்கு வச்சு போட்டு போயிடுற. அப்படி யோசிக்காதீங்க. நமக்கு யோசிங்க. நாம ஏதோ இடத்துல ஒரு மிஸ்டேக் விட்டுருப்போம், அதை திருத்த யோசிங்க. அது அல்லாமல் நாம் என்ன செய்யணும், நம்ம ஒரு பயான் போகுதா, பயானில் கலந்து கொண்டோமா, நம்ம போகிறோம், வீடுகளுக்கு போகிறோம், மனைவியை கூப்பிடுறோம், இருப்பாட்டுறோம், பிள்ளைகளை கூப்பிடுறோம், இருப்பாட்டுறோம், இப்படி மகள் இப்படியெல்லாம் பேசிப்பட்டுச்சு, நம்மளோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிள்ளைகள் நடக்குது, நாம் என்ன செய்யணும், இதுக்கு பிறகு மாற்றிக்கொள்வோம் என்று எத்தனை பேர் பேசுகிறாக்கள் இருக்கும். மாற்றத்தை கொண்டு வரணும் சகோதரர்களே. மனைவிமாரிடத்தில் எந்த ஈகோவும் பார்க்காதீங்க. நம்ம ஆண்களுக்கு கொஞ்சம் ஈகோ கூடத்தான், எனக்கு என்ன உங்களுக்கு என்ன, நாம் அதை இல்லாமல் ஆக்கணும். அது எதால் இல்லாமல் ஆக்கல் மனுஷனா, நாம் அதிகம் என்ன செய்யணும், நாம் மார்க்கத்தை படிச்சிட்டோமா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சஹாபாக்கள் வருவாங்க, வந்து இருக்கக்குள்ள ஈமான் கூடும், வீடுகளுக்கு போவாங்க, ஈமான் குறையும். இதான் மனிதன் மனோநிலை. நாம் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நம்ம மார்க்கத்தை பற்றி என்ன செய்யணும், பேசணும். அவர்களிடத்தில் நம்மள்கிட்ட ஈமான் குறைதா, மனைவி கூட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதை செய்வோம். முதலாவது அங்கெல்லாம் போக தேவையில்லை, பக்கத்து வீட்டுக்காரனை சொர்க்கத்துக்கு எடுத்து போக தேவையில்லை. முதலாவது உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டி போங்க, அது போதும். சொர்க்கத்துக்கு கூட்டி போகணும்னா நாம சரியா இருக்கணும். மனைவி மேலிடத்துல நாம சென்ன கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கணும். தந்த கணவன் எனக்கிட்ட ஒன்றை சொல்லிட்டான், அதை செய்யணும், நான் என்ன வகைப்பட்டும் செய்யணும் என்கிறது அன்பால உருவாக்கப்படணும். அன்பால உருவாக்கப்பட்டால்தான் அந்த மாற்றத்தில் ஒரு பிரயோசனம் இருக்கும். நாம் ஒரு அடிமைத்தனத்தில் உருவாக்க போனோம்னு சொன்னால் சிக்கல் சகோதரர்களே. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனைவிமார மதிக்கக்கூடிய ஆக்களாக இருக்கணும், மனைவிமார கண்ணியப்படுத்தக்கூடிய ஆக்களாக இருக்கணும். அவ்வாறுபட்டவர்களாக என்னையும் உங்களையும் வாழ வைத்து மரணிக்க செய்வானாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.